மீனா சொல்றாங்க, அக்கா அம்மா தான் ஃபோன் பண்றாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன்க்கா, நீங்க போய் வாங்குங்க. இந்த அக்கா மணியண்ணன் கிட்ட சொல்றாங்க, நல்ல கறியா போடுங்கண்ணே. மணியண்ணன் சொல்றாங்க, நான் உனக்கு நல்ல கறியாதாம்மா போடுவேன். மீனா பேசிட்டு கறிக்கடைக்கு வர்றாங்க. இத பார்த்த மணி டக்குன்னு மூஞ்சிய மூடிக்கிறாரு. இது முத்துவோட பொண்டாட்டியாச்சே, தெரிஞ்சுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்னு மூஞ்சிய இழுத்து முடிக்கிறாரு. அந்த அக்கா மீனா கிட்ட சொல்றாங்க, இனிமேட்டு இங்கேயே கறி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் சரின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு கிளம்புறாங்க அந்த அக்கா கூட. மணி நேரா திவ்யா வீட்டுக்கு வர்றாங்க. இங்க ரோகிணியும் இருக்காங்க. அப்ப மணியண்ணே சொல்றாங்க ரோகிணி கிட்ட, என் கடையில தான் கறி வாங்கினா, அப்பனா மீனா பாத்துட்டாங்களா? நீங்க எல்லாத்தையும் சொல்லி என்னைய மாட்டி விட்டுட்டீங்களா? ரோகிணி, ஏதோ கஷ்டத்துல இருக்கியேன்னு தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அதே என்னோட பொழப்புக்கும் என்னோட வாழ்வுக்கும் எதிரா போச்சுன்னா நான் உன்னை கண்டிப்பா மாட்டி விட்டுருவேம்மா அப்படின்னு மணியண்ணன் ரோஹிணி கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு போறாங்க. வித்யா மணியண்ணன் போனதுக்கு அப்புறம் கதவை சாத்துறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு அதிர்ச்சி ஆயிருது. நாளை சந்திப்போம்.